ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் குக்கிங் அண்ட் vlogs. என்ன சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சூப்பரான உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான சத்து மாவில் ஒரு ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவு சத்து மாவு எடுத்திருக்கேன், அதை வீட்டிலேயே அரைச்சது. ஒரு கப் அளவு கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். ஆரிகானோ ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல், இருந்தால் சேர்த்துக்குங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கோம். இது பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இல்லை ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இப்போ நல்லா கலர்னா, நெய் சேர்த்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவுமே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு பச்சை தண்ணியை நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்கலாம், சுடு தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. தண்ணி ரொம்ப உடனே சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக. இது நான் 2 பாட்டாக இதை பிரித்து எடுத்துக்கிறேன். இதனால் ஒரு பெரிய பெரிய உருண்டைகளாக நம்ம இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் திக்னஸாக நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது, ஓரளவு ஒரு திக்னஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இதை இந்தமாதிரி ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட்டர்லாம் நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எண்ணெய் இப்போ அடுப்பில் நல்லா காய வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இது செஞ்சு வச்ச இது அதில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். நல்லா இது பொரிஞ்சிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நல்லா இதை எடுத்துக்கிறேன். இது நல்ல மொறுன்னு இருக்கும், சூப்பராக. சத்து மாவில் எப்போவுமே நம்ம கஞ்சி மட்டும் காசி குடிப்போம், அது ரொம்ப போர் அடிக்கும். டெய்லியுமே அந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு போர் அடித்த மாதிரி இருக்கும். இந்தமாதிரி ஒரு ஸ்நாக்காக செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது நல்லா மொறுன்னு நல்லா சவுண்டு வந்துடுச்சு, சூப்பராக. இது கூட ஒரு 6 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய் தூளை போட்டு இதை நல்லா குலுக்கி எடுத்துக்கிறேன். இது போட்டு நல்லா சூப்பராக டேஸ்டியாக ஃப்ளேவராக இருந்தது. ஸ்கூல்லேருந்து வந்த பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி சத்து மாவில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, சீக்கிரமாக காலி ஆகிடும். சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்துக்கள்.